ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்க விமானங்கள் தாக்கியதை தற்போது 9 பேருடன் வெள்ளை மாளிகையிலிருந்து அமெரிக்க அதிகாரிகள் கண்காணிக்கின்றனர். நேரடியாக அதிபர், துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் உள்ளிட்டோர் கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். சிவரஞ்சனி, அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இந்த ஒரு சிச்சுவேஷன் ரூம் என்பது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான அந்த ஒரு தாக்குதல் தொடர்பான ஆலோசனைக்காகவே அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அதனுடைய அதிபர், இணை அதிபர்கள் மட்டுமல்லாமல் பாதுகாப்புத்துறையினுடைய தலைவர் தலைமையில், அதாவது செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் என அழைக்கப்படும் பாதுகாப்புத்துறையினுடைய தலைவர் பீட் ஹெக்ஸட் தலைமையில் தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் ரூமானது அமைக்கப்பட்டு அவர்களுடைய அந்த ஜாயிண்ட் அனைத்து படைகளுடைய தளபதிகள் மற்றும் சிஏனுடைய தலைவர் ஜான் ராட்கிளிஃப், தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மார்க்கோ ரூபியோ, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சூசி வில்ஸ் உள்ளிட்டோரும் அதில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெபுட்டி சீஃப் டான் ஸ்காவினோ மட்டுமல்லாமல் வெள்ளை மாளிகையினுடைய கவுன்சில் ஜெனரல் டேவிட் வாரிங்டன் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற அந்த ஒரு தாக்குதல் மிக முக்கியமாக 3 அணு நிலையங்கள், குறிப்பாக நாட்டன், பார்டோ மற்றும் இஷ்பகான் ஆகிய 3 அணு நிலையங்களிலுமே தாக்குதல் நடத்திய தாக்குதலுடைய வீடியோக்களையும் அவர்கள் விரிவாக ஆராய்ந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அணு நிலையங்கள் ஏற்கனவே அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து பொதுமக்கள் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் ஈரானுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வரும் நிலையில் அதன் மீதான ஒரு தாக்குதலை தற்பொழுது அமெரிக்காவானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. அமெரிக்காவுடைய விமானப்படை சார்ந்த விமானிகள் அந்த தாக்குதலை B-2 ரக விமானங்கள் மூலமாக நடத்தியிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். தற்பொழுது அமெரிக்காவுடைய தலையீடு என்பது ஈரானுக்கு எதிரான இந்த ஒரு தாக்குதலில் உறுதிப்படுத்தப்பட்டது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். அதற்கான ஒரு தொடர் கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக ஈரான் சரணடைய வேண்டும் என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தை தான் மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்துள்ளார். அதாவது அவர் சற்று நேரத்துக்கு முன்னதாக பொதுமக்களிடையே உரையாற்றிய பொழுதும் அதற்கு பின்னதாக தற்பொழுது அவர் ஒரு பதிவையும் முன்வைத்துள்ளார். அதாவது எந்த ஒரு விதமான எதிர் தாக்குதலும் என்பது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு எதிர் தாக்குதல் என்பது உச்சபட்ச ஒரு போர்ஸோடு எதிர்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் அவர் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய பொதுமக்களிடையான அந்த ஒரு உரைக்கு பிறகு இந்த ஒரு பதிவை அவர் ஒரு எச்சரிக்கையாக ஈரானுடைய அரசிற்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆலோசனைகள் ஒருபுறம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் நடைபெற்று வந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய அந்த தாக்குதல் என்பது வெற்றிகரமாக முடிந்துள்ளது என்ற ஒரு அறிவிப்பை அந்நாட்டினுடைய தலைவரான பெஞ்சமின் நேதன்யாகு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். அதேபோல் மொசாட் அமைப்பும் தங்களுடைய தரப்பில் இருந்து அந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தும் வகையிலான பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அமைதியை நிலைநாட்டுவதற்கே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுமே முயற்சித்து வருகிறது என்ற ஒரு கருத்தையும் பெஞ்சமின் நேதன்யாகு சற்று முன் வெளியிட்ட அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, தொடர்ந்து ஒரு தாக்குதல் என்பது அதிகாரப்பூர்வமான இந்த தாக்குதல் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புகளையும் ஈரான் அரசாங்கம் தற்பொழுது வரையிலும் செய்யவில்லை. ஆனால் அந்நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரான காமேனி மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் என்பது தெஹ்ரானில் நடைபெற்று வருவதாகவும் அதற்கு அடுத்தபடியாக எதிர்வினை தாக்குதல் தொடர்பான நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த அமெரிக்காவுடைய இந்த ஒரு தாக்குதலில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது, எந்தெந்த பகுதிகளில் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளது என்ற ஒரு அந்த தகவல்களை கண்டறியும் விதத்தில் தற்போது ஈரானுடைய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுடைய தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் அங்கு நாட்டினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 அணு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் ஈரான் தரப்பிலிருந்து தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். சுபஜினி, இந்த தாக்குதல் தொடர்பாக ஐநா கவலை தெரிவித்திருக்கிறது. ஐநா தற்போது தெரிவித்திருக்கும் அந்த கருத்துக்களையும் பதிவு செய்யும். நிச்சயமாக, அதாவது ஐநாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனி குட்டோரஸ் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவுடைய இந்த ஒரு தாக்குதல் என்பது மிகவும் ஒரு
அதாவது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. மேலும் கூடுதலாக இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு பதற்றமான சூழலை மேலும் பதற்றப்படுத்தும் வகையிலும் சர்வதேச அமைதியை உருக்குலைக்கும் வகையிலும் இந்த ஒரு தாக்குதல் என்பது இருந்துள்ளதாக அவர் தற்பொழுது கருத்துக்களை முன்வைத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த ஒரு இதில் அதாவது அதிக அளவிலான அதாவது பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதி என்பது முழுமையாக பாதிக்கப்படுவதற்கான ஒரு நிகழ்வுகள் என்பது இந்த ஒரு தாக்குதல் மூலமாக நடைபெறலாம் எனவும் அமெரிக்காவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா அதாவது ஐநாவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அனைத்துமே ஒரு டீஎஸ்கலேஷன் நடவடிக்கைகளில் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். இந்த ஒரு சமயத்தில் மிக முக்கியமாக இது போன்ற ஒரு தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். ஸ்பைரல் ஆஃப் கயாஸ் அதாவது இந்த பாதிப்புகள் என்பது கடுமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். மிலிட்டரி நடவடிக்கைகள் என்பது ஒருபோதும் ஒரு இறுதியான நடவடிக்கை அதாவது முடிவை தராது, ஒரு சொல்யூஷனாக இருக்காது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராஜாங்க ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான வழியில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை அனைத்து நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு முன்வைத்துள்ளார். அதே சமயம் அமெரிக்காவினுடைய தலையீடு என்பது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் ஆண்டோனியோ குட்டரஸ் தற்பொழுது பதிவிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஐநாவினுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக இருக்கும். தற்போது இந்த சூழல் என்பது இன்னும் தீவிரமடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஈரான் நேரடியாக இப்போது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உடனடியாக பதில் தாக்குதல் நடத்துவோம், அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நிச்சயமாக ஒரு ரிட்டாலியேஷன் என்பது நிச்சயமாக ஈரான் தரப்பிலிருந்து இருக்கும் என்றுதான் ஏற்கனவே அந்நாட்டினுடைய தலைவர் கமேனி நேற்று பேசும் பொழுதும் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அமெரிக்காவுடைய அந்த தலையீடு என்பது அதிகாரப்பூர்வமாக அந்நாட்டினுடைய அதிபரால் உறுதிப்படுத்தியிருக்கும் நிலையில் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பது நிச்சயமாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அந்த மிக முக்கியமாக எண்ணெய்கள் ஏற்றுச் செல்லக்கூடிய அந்த கப்பல்கள் வழியானது ஏற்கனவே மூடப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் அந்த வழியிலான ஒரு கப்பல்கள் அமெரிக்காவுடைய கப்பல்கள் மீதான ஒரு தாக்குதல் என்பது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் கூறப்படுகிறது. அதற்கான அறிவிப்பையும் தற்போது ஈரான் அரசாங்கம் முழுமையாக வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இதுவரை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பது முழுமையான பதிலடி தரும் விதத்தில் ஈரானானது ஈடுபட்டு வருது. தற்போது ஒரு மூன்றாவது நாடு ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை என்பது ஈரான் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருந்தும் அமெரிக்கா இது போன்ற ஒரு தாக்குதலை ஈரானுக்கு எதிராக நடத்துவது என்பது தங்கள் மீதான ஒரு வெறுப்பு தன்மையை காட்டும் வகையில் அமெரிக்காவுடைய செயல்பாடு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அந்நாட்டினுடைய தலைவர் தற்போது முன்வைத்துள்ளார். எனவே அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பது குறிப்பாக கடல் வழியான ஒரு தாக்குதல், அந்த நாட்டினுடைய கப்பல்கள் மீதான ஒரு தாக்குதல் வழியாக அது தொடங்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்பொழுது அமெரிக்காவிற்கு ஈரான் நாட்டினுடைய தலைவர் கமேனி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பல்வேறு கட்ட ஆலோசனைகள் ஈரானுடைய அணு நிலையங்களை குறிவைத்து தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். கடுமையான எதிர்வினைகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும், அதனுடைய விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையும் தற்பொழுது ஈரான் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.